ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த காணொளியிலே நாம் அத்ரி மகரிஷி பற்றி பார்க்க உள்ளோம். மிகச்சிறந்த மகரிஷி அத்ரி மகரிஷி. அகரம், அகரம் என்ற சொல்லுக்கு இறைவனை குறிப்பதாகும். அகரம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னார் இல்லையா வள்ளுவர். அகரம் என்பது இறைவனை, ஆண்டவனை குறிக்கும் பதம். த்ரீ என்ற சொல்லுக்கு முக்குண வடிவு, தாமச ராஜச சாத்வீகம், சாத்வீகம் ராஜசம் தாமசம் சொல்றோம் இல்லையா. இந்த முக்குண வடிவுகளின் பிரகிருதியாக இருக்கக்கூடியது, இயற்கையாக இருக்கக்கூடியதை இவை இரண்டிலுமே பக்தி செலுத்துவது, வீட்டிலும் சமமாக பக்தி செலுத்தக்கூடிய குணங்களை உடையவர். ஆகையினால் இவருக்கு அத்ரி என்ற பெயர் வந்தது என்று கூறுவர். அத்ரி மகரிஷி பிரம்மாவினுடைய அர்ச்சிஸிலிருந்து வந்தவர் என்று பார்த்தோம். இவருடைய பாரியை அனசுயை, தக்ஷன் மகளாகிய அனசுயை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். மிகச்சிறந்த பதிவிரதை. அத்ரி மகரிஷியுடன் அவரும் சேர்ந்து தவம் புரிந்து வருகிறார். கிட்டத்தட்ட 56 வருஷங்கள். நாட்டில் மழையே இல்லை, ரொம்ப பஞ்சமாக இருக்கு. அத்ரி மகரிஷி தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அனசையும் அவருக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார். அந்த நேரத்திலே அத்ரி மகரிஷி நீர் வேண்டும் என கேட்க உடனே கமண்டலத்தை எடுத்துண்டு அனசுயா தேவி செல்கின்றார். அப்போ செல்லும் பொழுது எதிரே கங்கை தென்படுகிறாள். தென்பட்டு நீ யார் என கேட்க அறிமுகப்படுத்துகின்றனர். கங்கையும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். நீ இங்கேயே இருக்க வேண்டும், எனது கணவர் தவம் முடியும் வரை இங்கேயே இருந்து எல்லோரையும் வாழ்விக்க வேண்டும் என சொல்ல, அப்படி என்றால் நீ செய்த தவத்தின் 1 மாத பலனை எனக்கு கொடு என கங்கை கேட்க, தன் கணவரிடம் சென்று அனுமதி பெற்றுக்கொண்டு, எல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கணும், பர்மிஷன் வாங்காமல் செய்யப்படாது அப்படிங்கிறத காமிக்கிறார்கள். அனுமதி பெற்றுக்கொண்டு 1 வருட பலனை கொடுக்கின்றார் கங்கைக்கு. பேர்பட்ட பெருமை வாய்ந்தவர் அனசுயை. அத்ரி மகரிஷியும் அனசுயையும் பகவானே, மும்மூர்த்திகளே குமாரர்களாக அவதரிக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தனர். பேர்பட்ட ரிஷி. சப்த ரிஷிகளில், இந்த வைவஸ்வத மனு காலத்திலே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளிலும் அவர் ஒருவர். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் அத்ரி மகரிஷி. இவருடைய ஆசிரமத்திலே ராமபிரான் ஆரண்யம் செல்வதற்கு, வனவாசம் செல்வதற்கு முன்பாக தங்கியிருந்து சென்றார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர். அனசுயை சீதா பிராட்டியாருக்கு பல அறிவுரைகளை எடுத்து கூறியிருக்கின்றார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள். இவர் ரிக்வேதத்திற்கு 5வது காண்டங்களுக்கு கீதங்களை எடுத்து செய்துள்ளார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அத்ரி மகரிஷி. அவருடைய புதல்வி அருந்ததி. திருநெல்வேலிக்கு அருகிலே கடனாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதேசம் இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து போகணும், பஸ் திருநெல்வேலியிலேருந்து போகும். கடனாநிதி. இந்த கடனாநிதியில் போகும்போது நம்ம மலையுடைய பாதையிலே போக வேண்டும். டேம் அதை அப்படியே கடந்து போகணும், மலைப்பகுதியிலே போக வேண்டும். பார்க்கும்போது விரும்பிய குகைகள்லாம் இருக்கும். இதற்கு எனக்கு செல்வதற்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தது. தனியாக யாரும் செல்ல முடியாது. அதிலே அனுபவம் பெற்றவர்கள், அந்த பகுதியிலே சென்றவர்கள் தான் அவருடைய துணை கொண்டு செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட பகுதி. எனக்கு ஒரு அன்பர் அவ்வாறு கிடைத்தார். ஒரு 4-5 பேர்களாக அங்கு சென்றோம். அப்படி செல்லும் பொழுது பார்க்கும்பொழுது ஒரு குகையை பார்த்தது சொன்னார். ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு கீழே உள்ளது, அவ்வளவுதான். இதற்குள்ளாக போனால் அதற்கு முன்பாக நம்ம அந்த கேப்புக்குள்ளே உள்ளே போய் சேவிக்கணும், தவம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது அந்த இதற்குள்ளே உள்ளே போகிறதே ரொம்ப சிரமம், ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட பகுதி இருக்குது என்று அவர் விளக்கத்தை கொடுத்து சென்றார். அதன் பின்பாக அத்ரி மகரிஷி தவம் புரிந்த இடத்திற்கும் அத்ரி மகரிஷி கோவிலுக்கும் சென்றோம். மிக அருமையான இடம். இங்கேதான் அத்ரி மகரிஷி, அவர் அனசுயை, அவருக்கு கோவில் இருக்கின்றது. அங்கே பக்தர்கள் அனைவரும் வந்து சேவித்து செல்கிறார். கடனாநதி என்று பெயர் இடத்திற்கு. இதை தாண்டி இதற்கும் மலைக்கு மேலே செல்லும் பொழுது அனைவரும் தவம் செய்வதற்காக ஏற்ற இடம் ஒன்று உள்ளது. அந்த இடத்துல போனோம்னு சொல்கிறோம் இல்லையா, தியானத்தில் ஆல்ஃபா ஸ்டேட் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். பெரிய பெரிய ரிஷிகள் அவர்களெல்லாம் வாழ்ந்து சிறப்பித்த அந்த இடம். கலனா நதியிலே அத்ரி மகரிஷியும் வந்து சென்றார் என்று கேட்கும் பொழுதே மிக ஆனந்தமாக உள்ளது. இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டிலே நாம் கொடுத்து வைத்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அத்ரி மகரிஷி. இவருடைய கோத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆத்திரேய கோத்திரம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அத்ரி மகரிஷி அவர்தான் மூலபுருஷர். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அத்ரியுடைய மரபினர். எல்லோ ரிஷிகளும் நமக்கு பல விதங்களிலே நமக்கு நல்ல தொண்டுகளை செய்துள்ளார்கள். பரத்வாஜர் பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்கார். எல்லா முனிவரும், அகஸ்தியர் எடுத்துட்டா எல்லா ஃபீல்ட்லையும், இலக்கியமாகட்டும் மருத்துவமாகட்டும் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள். அத்ரி மகரிஷி, அனுசுயை இவர்கள் மிகச்சிறந்த தம்பதிகளாக இருந்தனர். இப்பேற்பட்ட பெருமை. இந்த அத்ரி மகரிஷியிலே பிரவர ரிஷி பிரவர எண்ணிக்கைகள் மொத்தம் 8 இருக்கு. அதாவது 3 பிரவர ரிஷி, 3 பிரவர ரிஷிகள்ல மொத்தம் 8 செட் அந்த மாதிரி இருக்கு. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அத்ரி மகரிஷியை போற்றி பணிந்து மற்றொரு ரிஷியை பற்றி பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.